ட்ரேடிங்கில் லிக்விடிட்டி பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் பார்க்குற எல்லா இடத்துலையுமே லிக்விடிட்டி ஸ்வீப்பு, லிக்விடிட்டி ட்ராப்பு அப்படியெல்லாம் நீங்கள் சில வேர்ட்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படியெல்லாம் என்ன, அது நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்மளோட ட்ரேடிங் ஸ்டைலில் எந்த அளவுக்கு அதை மேம்படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இதில் இருக்கக்கூடிய சில ப்ரோ டிப்புமே நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்கள். லிக்விடேஷன் அப்படின்னா நம்ம ஒரு அசெட் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிஃப்டி வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம நினைக்கக்கூடிய இடத்துல நம்மளால் பை அண்ட் செல் பண்ண முடியணும். சப்போஸ் அந்த இடத்துல நம்மளால் பண்ண முடியல, நம்ம ஆர்டர் போட்டாலும் நம்மளுடைய ஆர்டர்ஸ் அந்த இடத்துல எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்னால் அந்த இடத்துல லிக்விடிட்டி இல்லை அப்படின்றது அர்த்தம். ஸோ தேங்க் காட் நமக்கு வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி நம்ம பண்ணக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், மோஸ்ட் ஆஃப் தி பேர்ஸாக இருக்கட்டும், நமக்கு லிக்விடிட்டி நல்லாவே தான் இருக்கும். ஸோ இதுலேயே இப்போ நிஃப்டியில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அவுட் ஆஃப் த மணிலாம் போய் ட்ரேட் பண்ணுறீங்க, இல்லை ரொம்ப ஃபார் இந்த மணி இருக்கக்கூடிய ஒரு லெவலெல்லாம் நீங்கள் போயிட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுத்து ஆப்ஷனில் போய் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் அங்கே வந்து ப்ராப்பரான பையிங் அண்ட் செல்லிங் வந்து பண்ண முடியாது. ஸ்லிப்பேஜஸ் ரொம்பவே அதிகமாக விழும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பென்னி ஸ்டாக்ஸ்லாம் எடுத்துக்கலாம். சில ஸ்டாக்லாம் என்னன்னே யாருக்கும் தெரியாது, ஆனால் ரொம்ப சீப்பாக விற்றுட்ருக்கோம். அதிலலாம் நீங்கள் போய் பை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாவில் போயிட்டு ஒரு பை ஆர்டர் போடுறீங்கன்னா அது 100 ரூபாவில் ட்ரிகரே ஆகாது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி சடனாக என்ன பண்ணணும், ஒரு ஸ்பைக் அடித்து 105 ரூபாவில் போயிட்டு உங்களுக்கு பை ஆகும். நீங்களும் பார்ப்பீங்க, ஆர்டர் போட்டிருப்பீங்க, அந்த ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அது 100 ரூபாவில் தான் இருந்திருக்கும். பட் 100 ரூபாவில் ஆர்டரே ட்ரிகர் ஆகாது. என்னடா இது ட்ரிகரே ஆகலைன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைக் அடித்து உங்களுக்கு 105 ரூபாவில் போயிட்டு ட்ரிகர் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இடத்துல லிக்விடிட்டி இல்லை அப்படின்றது அர்த்தம். ஸோ நமக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இருக்கக்கூடிய இந்த மேஜரான ஒரு வேளை ஃபாரெக்ஸ் பேர்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம இருக்கக்கூடிய நிஃப்டி 50க்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நமக்கு மோஸ்ட்லி லிக்விட் வந்து நல்லா தான் இருக்கும். ப்ரைஸில் ரொம்ப அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லாமல், பெரிய அளவுக்கு ஸ்லிப்பேஜஸ் இல்லாமல் நமக்கு ட்ரிகர் ஆனாலே அந்த மார்க்கெட்டு லிக்விடேஷனாக தான் இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ அதுதான் வந்து சிம்பிளாக லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கெல்லாம் அதிகப்படியான பையர்ஸ் அண்ட் அதிகப்படியான செல்லர்ஸ் மார்க்கெட்டில் இருக்காங்களோ அதுதான் நமக்கு லிக்விட் மார்க்கெட். அந்த இருக்கக்கூடிய லிக்விட் மார்க்கெட்ஸில் தான் நம்ம போயிட்டு ட்ரேடே பண்ணணும். இது வந்து மோஸ்ட்லி நீங்கள் நிஃப்டி ஆப்ஷன் பையிங்காக இருக்கட்டும், இதிலலாம் வந்து நீங்கள் அதிகமாக பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம மோஸ்ட்லி வந்து கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அவுட் ஆஃப் த மணியோ இல்லை நியர்பையில் இருக்கக்கூடிய ஒரு இந்த மணிலையோ அதிகமாக ட்ரேட் பண்ணுறவங்க தான் அதிகமாக இருக்கும். ஸோ ரொம்ப பிகினர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபார் அவுட் ஆஃப் த மணியில் போயிட்டு ட்ரேட் பண்ணிவிட்டு சில இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ இதுவே நீங்கள் ஸ்டாக் ஆப்ஷன்லாம் எடுத்து ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த லோ லிக்விடிட்டியை ஃபீல் பண்ணலாம். நிறைய ஸ்டாக்ஸில் போயிட்டு நீங்கள் சப்போஸ் ட்ரேட் பண்ணுறீங்க, அதில் ஒரு லிட்டில் பிட் ஃபார் அவுட் ஆஃப் த மணியில் போய் ட்ரேட் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த மார்க்கெட்டில் லிக்விடிட்டியே இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்பைக்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். மேலே கீழே சடன் மூவ்ஸ் வரும். ஆனால் நமக்கு ஸ்டாக்ஸ் பார்க்குறப்போ ஓரளவுக்கு சின்ன மூவ்ஸோட அதிகமாக நமக்கு போயிட்டுருக்கும். பட் நமக்கு ஆப்ஷனில் பெரிய லெவலுக்கு மூவ்ஸும் இருக்காது. ஏன்னா அந்த இடத்துல வால்யூம்ஸும் இருக்காது. அதனால தான் ஸ்டாக்கோட ஆப்ஷன் பையிங்கை நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதில் லிக்விடேஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ண மாட்டாங்க. எப்போல்லாம் நீங்கள் ஸ்டாக் பக்கம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டாக்லாம் F&Oஸில் ஓரளவுக்கு நல்ல ஒரு மூவ்ஸோட அன்னைக்கு டேயில் இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி டேஸில் அந்தந்த ஸ்டாக்ஸை மட்டும் சூஸ் பண்ணலாம். இது வந்து சின்ன ஒரு ப்ரோ டிப் இன் பிட்வீனில் ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு. சரி, ஓகே, நம்ம இப்போதைக்கு லிக்விடிட்டினா என்னன்றதை நான் உங்களுக்கு சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லியிருக்கேன். நம்ம சார்ட்ஸில் போயிட்டு லிக்விடிட்டி ஸ்வீப் எங்கெல்லாம் நடக்கும், பையர்ஸோட லிக்விடிட்டி எங்கே இருக்கும், பை சைட் லிக்விடிட்டி என்ன, செல்லிங் சைட் லிக்விடிட்டி என்ன, ட்ராப் எங்கெல்லாம் நடக்கலாம், நம்ம எப்படிலாம் ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணலாம். 100% ஆஃப் த டைம் நம்மளால் தப்பிக்கவே முடியாது. ட்ரேடிங்கில் ஸ்டாப் லாஸஸ் அடிக்க தான் செய்யும். பட் ஓரளவுக்கு நம்ம உஷாராக இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணணும், இதில் ஒரு சில விஷயங்களும் இருக்குது. சின்ன ஒரு ப்ரோ டிப் மறுபடியும் நான் உங்களுக்கு இன் பிட்வீனில் சொல்கிறேன். ஓகே, நம்ம இப்போ டைரெக்டாக கான்செப்ட்ஸ்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம பை சைட் லிக்விடிட்டி எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். ஒன்றும் இல்லை, மார்க்கெட்டோடைய ஸ்விங் ஹைஸில் தான் வந்து நமக்கு பையர்ஸோடைய லிக்விடிட்டின்னு நம்மளால் ஃபைன் பண்ண முடியும். எங்கெல்லாம் ஸ்விங் ஹைஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ மார்க்கெட் சின்னதாக பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு, தென் ஒரு ஹை போயிட்டு இந்த இடத்துல இருந்து தான் நமக்கு ஃபாலே வந்திருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு லிக்விடேஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்த நம்ம மார்க் பண்ணிக்கணும். இங்கே தான் வந்து பை சைட் லிக்விடிட்டி இருக்குது. சரிங்களா, இதை ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கணும் சிம்பிளான வேர்ட்ஸில். இது வந்து எக்ஸ்டர்னல், நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய பையிங் சைட் லிக்விடிட்டி. ஏன்னா நமக்கு இன்டர்னல்லையும் சம்டைம்ஸ் ஃபார்ம் ஆகும். இது வந்து நமக்கு எக்ஸ்டர்னல், ஏன்னா மார்க்கெட்டோட வெளியே இருந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல். எப்பயுமே எக்ஸ்டர்னலில் மேஜரான மூவ்ஸ் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி நமக்கு நிறையவே இருக்கும். சரிங்களா, ஸோ இப்போ இந்த ரேஞ்சஸில் இருக்கிறதெல்லாம் வந்து நமக்கு இன்டர்னல்.
ஸோ திஸ் ஒன் இதெல்லாம் வந்து நமக்கு இன்டர்னல். ஏன்னா இந்த ரேஞ்சஸ்க்குள்ளே ஒரு ஸ்விங் லோவில் இருந்து ஸ்விங் இந்த ஹை வரைக்கும் இன்பிட்வீனில் இருக்கக்கூடியது எல்லாமே இன்டர்னல்லி நடக்கக்கூடிய நமக்கு லிக்விடேஷன் ஸ்பாட்ஸு. நம்ம எப்பயுமே மேஜராக ஒரு ட்ரேட் எடுக்க போகிறோம் அப்படின்னால் நம்மளுடைய கன்சிடரேஷன் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஏரியாஸில் தான் இருக்கணும். ஸோ இது வந்து நமக்கு பை சைட், ஏன்னா ஸ்விங் ஹையில் இருக்குது. அன்னைய இடையில பார்க்குறப்போ நமக்கு இந்த லோவில் இருந்து தான் மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா ஒரு ஹியூஜ் பையிங் ப்ரெஷர் வந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ செல்லிங் சைடோட லிக்விடிட்டி நமக்கு இந்த ரேஞ்சில் இருக்குது அந்த டேயில். ஓகேங்களா, இது வந்து நம்ம எப்போல்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னால் கரண்ட் செஷன், அதாவது கரண்ட் டே எடுத்துக்கலாம். இல்லை ஃபாரெக்ஸில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த செஷன் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு யூஎஸ் அந்த நியூயார்க் செஷன் இருக்கும், லண்டன் மார்க்கெட்டோட செஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி செஷன்லையும் நீங்கள் எடுத்துக்கலாம். கரண்ட் டேயில் எடுத்துக்கலாம், ப்ரீவியஸ் டே எடுத்துக்கலாம், கரண்ட் வீக்கு, கரண்ட் மந்த்து. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ப்ரீவியஸ் மந்த்து இருக்கக்கூடிய டேஸ் எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி இந்த செல்லிங் சைடு லிக்விடிட்டி அண்ட் பையிங் சைடு லிக்விடிட்டியை நீங்கள் மார்க் பண்ணி வைக்கலாம். பிகாஸ் அங்கெல்லாம் வந்து மேஜரான இம்பேக்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதே ஸ்விங்கில் தான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ரீவியஸ் டேலையும் நமக்கு இங்கேருந்து தான் மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா பெரிய லெவலுக்கு ஒரு ஸ்பைக் அடிச்சு மார்க்கெட் போயிருக்கான். ஸோ இங்கே வந்து செல்லிங் சைடோட லிக்விடேஷன் இருந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ நமக்கு மேலே பையிங் சைடு இருக்குது. இப்போ நம்ம மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறோம். மார்க்கெட்டோட பையிங் சைடு லிக்விடிட்டி நமக்கு தெரிஞ்சிருச்சு. இங்கேருந்து தான் நமக்கு என்ன இருக்குன்னா மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஃபாலோ வந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் அகெயின் இப்போ இந்த ரேஞ்சஸ்க்குள்ளே மார்க்கெட் நமக்கு பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல போய் பிரேக் பண்ணோம் இல்லையா. இப்போ நார்மலாக ஒரு ட்ரேட் பண்ணும்போது என்ன நினைப்போம், ஓகே இங்கே ரிஜெக்ஷன் வந்திருக்கு, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் எல்லாருக்கும் நினைக்க தோணும். ஆனால் இன் சிம்பிள் வேர்ட்ஸ் நமக்கு இந்த இடத்துல பையிங் சைடோட லிக்விடிட்டி இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்டம்ஸ் நமக்கு வித் ரிஜெக்ஷனோட வந்திருக்கான். வந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் அ பிரேக் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம். இப்போ எல்லாருக்குமே இந்த இடத்துல ஒரு டவுட் இருக்கும், மார்க்கெட்டு இங்கேருந்தே நமக்கு டேரெக்டாக மேலே போயிடுமா இல்லை ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகுமா அப்படின்ற ஒரு டவுட் தான் வந்து எல்லாருக்கும் வரும் இல்லையா. மோஸ்ட்லி ரீடெஸ்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஒரு சிம்பிளான ஒரு ப்ரோ டிப் என்னென்னா, உங்களுக்கு எப்போல்லாம் இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகிட்டு ஒன்ஸ் ஒரு பிரேக் அவுட் ஆகிறான் அப்படின்னால் அதுக்கப்புறம் ஒரு 3 கேண்டில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 3 குட்டி கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 3 குட்டி கேண்டில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிறான் அப்படின்னால் இது வந்து நமக்கு மார்க்கெட்டோடைய ட்ராப் அமையுது அப்படின்றது அர்த்தம். மார்க்கெட்டில் ஒரு ஸ்வீப் பண்ணுறானுங்க அப்படின்றது அர்த்தம். இதுதான் வந்து நமக்கு லிக்விடிட்டி ஸ்வீப். ஓகேங்களா, எல்எஸ் லிக்விடிட்டி ஸ்வீப்பு. இந்த ஸ்வீப் நடந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு பிரேக் அவுட்டுன்னு நினச்சி உள்ளே போய் என்ட்ரு ஆவாங்க இல்லையா. இந்த ஸ்பாட்டில் போய் என்ட்ரு ஆவாங்க, ஆர் இந்த ரேஞ்சஸில் என்ட்ரு ஆகிருப்பாங்க, ஆர் ரீடெஸ்டிங்கில் இங்கே என்ட்ரு ஆவாங்க, ஸ்டாப் லாஸஸ் இந்த ரேஞ்சில் இருக்கும். இப்படி என்ட்ரு ஆனதுக்கு அப்புறமா மார்க்கெட் அவங்கள ட்ராப் பண்ணி டவுன் எடுத்துகிட்டு வரும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து லிக்விடிட்டி ட்ராப்பு. இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாப் லாஸஸ் இவனுங்க எல்லாரும் இந்த ஸ்பாட்ஸில் வச்சுருப்பாங்க. இந்த ரேஞ்சஸ் வரைக்கும் அவங்களோட ஸ்டாப்ஸ் இருக்கும். ஏன்னா இங்கே ப்ரீவியஸ்லி ஒரு ரிஜெக்ஷனும் இருக்குது. அப்போ இவங்களோட சேஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் எல்லாமே இந்த ரேஞ்சஸில் இருக்கும். இது எல்லாத்தையும் நம்மளுடைய பிக் பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா, இன்ஸ்டிடியூஷனலு, பேங்க்ஸு, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மொத்த பேரும் இங்கே தான் வச்சுருப்பாங்க அப்படின்றது அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ போதுமான ஆர்டர்ஸ் அவங்களுக்கு கிடைக்கணும்னா எப்பயுமே இந்த லிக்விடேஷன் நடக்கக்கூடிய இடத்துல தான் அவங்களுக்கு போதுமான ஆர்டர்ஸ் கிடைக்கும். அப்படி கிடைக்கிறப்போ அவங்களோட பிளான் என்னவோ அவங்க எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் போதுமான ஆர்டர்ஸ் அவங்களுக்கு கையில் வந்தால் தான், இப்போ நம்மளாம் பார்த்தீங்கன்னா சின்ன பட்ஜெட் வச்சுருப்போம். ஸோ நம்ம எங்கே வேணாலும் போய்ட்டு எக்ஸிக்யூட் நம்மளால் வந்து மோஸ்ட்லி பண்ண முடியும். பட் அவங்களாம் பெரிய பட்ஜெட் வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு 100 crore 1000 crore உள்ள டிப்ளாய் பண்ண போகிறாங்க அப்படின்னா உடனேலாம் அவங்களால போய் போட முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து போதுமான ஆர்டர்ஸ் தேவை. அதை பில்ட் பண்ணணும். அதை பில்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த லிக்விடேஷன் நடக்கக்கூடிய ஸ்பாட்ஸை யூஸ் பண்ணிப்பாங்க. அப்படி நடக்கும்போது தான் இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் நமக்கு நடக்கும். ஸோ லிக்விடிட்டி ஸ்வீப்பு இங்கே தான் நடக்கும். இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் உஷாராக இருங்க. பிரேக் அவுட்டுன்னு உடனே கன்சிடர் பண்ண வேண்டாம். உங்களுக்கு பிரேக் அவுட்ஸ் எப்போல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் பேசிக்காக ஃபாலோ பண்ணக்கூடிய பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணால் போதும். ரீடெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 2 கேண்டில்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா க்ரீன் கேண்டில்ஸ் வந்திருந்தது அப்படின்னா ப்ராப்பரான ஸ்டாப் லாஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரேஞ்சஸ்லேயே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேஷன்ஸோட வெயிட் பண்ணால் மார்க்கெட் நமக்கு மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. சரிங்களா, ஸோ இது மோஸ்ட்லி ட்ராப்ஸ் நடக்கிற ஸ்பாட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி 3 கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகிறான், சின்ன கேண்டில்ஸ். ஏன்னா இங்கேருந்து நமக்கு பிக் கேண்டிலே ஃபார்ம் ஆகிருக்கு. தென் பார்த்தீங்கன்னா வீக்கர் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அதுவும் நமக்கு பேரிஷ் சைடில் ஃபார்ம் ஆகிட்டுருக்கான். நீங்கள் மல்டிபிள் சார்ட் அனாலிசிஸ், மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட இங்கே நடக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேட்ஸ் தெரியும். கூடவே சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ப்ரோ டிப்
நீங்கள் உங்களுடைய பிவோட் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். தென் மார்க்கெட்டில் நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய பேசிக்காக இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ரீடெஸ்ட் கான்செப்ட், இது எல்லாத்தையும் ஒரு மேஜர் மார்க்கெட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களால் ட்ராப்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். எது பண்ணாலும் ப்ராப்பரான ஸ்டாப் லாஸோட பண்ணுங்கள். ஏன்னா ட்ராப்ஸை உங்களால் ஓரளவுக்கு நீங்கள் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் கூட ஈஸியாக போய்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சப்போஸ் இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு ஆகிட்டீங்க, இதை ஒரு 1 minute ரீடெஸ்ட்டாக கன்சிடர் பண்ணி சப்போஸ் என்ட்ரு ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த ஸ்டாப் லாஸ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பிகாஸ் இந்த ரேஞ்சஸ்லேயே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடணும் மார்க்கெட் என்னென்னா யூட்டர்ன் அடித்து டவுன் போக போகிறான் அப்படின்ட்டு. சப்போஸ் ஏன்னா 1 minute உங்களுக்கு இங்கே கன்ஃபர்மேஷன் சப்போஸ் வந்திருக்கும், அதுக்கப்புறம் ஃபெயிலியரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஞ்சிலே வந்திருப்பான். ஸோ இந்த ரேஞ்சிலே நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸ்டாப் லாஸஸ் ஈஸியாக போயிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் நீங்கள் பாதிக்கு மேலே உங்களோட லாஸஸை கட் பண்ண முடியும். இல்லை எனக்கு இங்கேயும் வந்து 1 second ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருந்தால் இந்த கேண்டிலோட லோ தாண்டினதுக்கு அப்புறம் நீங்கள் தாராளமாக போயிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப் த லாஸை வந்து உங்களால் கட் ஷார்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 5000 ரூபாய் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு அந்த ரிஸ்க் வந்து 5000 ரூபாய் வரைக்கும் எடுத்துகிட்டு போகுது அப்படின்னா அது ஒரு 3000 ரூபாயில் கட் பண்ணால் கூட நீங்கள் 2000 ரூபாயை சேவ் பண்ணிட்டீங்கன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ லாஸஸ் வருது அப்படின்லாம் சொல்லி பெருசாக ஃபீல் பண்ணிடுங்க. ட்ரேடிங்கில் கண்டினியூஸ் லாஸஸ் வந்துட்டு தான் இருக்கும். பட் அந்த கேபிட்டலில் எந்த அளவுக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணி வைக்கிறீங்கன்றது தான் இங்கே விஷயம். நம்ம எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் எவ்வளோ நாள் சஸ்டெயின் ஆகிறோன்றது தான் பெரிய விஷயம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பை சைடு நடந்த ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்பு ப்ளஸ் நம்ம உள்ளே போய் மாட்டிட்டோம், பிரேக் அவுட்டுன்னு நினச்சி மாட்டிட்டோம், அதுக்கப்புறம் மார்க்கெட் யூட்டர்ன் அடிச்சு டவுன் போயிட்டான் அப்படின்னா அதுதான் வந்து ட்ராப். நம்மளை ட்ராப் பண்ணியிருக்கானுங்க, ஒரு ஸ்வீப் பண்ணிவிட்டு நமக்கு அது நமக்கான ட்ராப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம செல் சைட் பார்த்துருவோமா? ஸோ செல்லிங் சைடில் நம்ம இப்போ பார்க்குறோம் மார்க்கெட்டிங்கிறது நமக்கு என்ன இருக்குன்னு இந்த ஸ்பாட்டில் தான் வந்து செல்லிங் சைடோட லிக்விடிட்டி நமக்கு உண்டாயிருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸாக்ட்லி 1 second இந்த ரேஞ்சஸ்க்கு வந்திருக்கான். வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பையிங் ப்ரெஷரில் மார்க்கெட் மேலே போயிருக்கு. திரும்பவும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி நீங்கள் அந்த டேலலாம் என் கூட ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். இது எக்ஸாக்டாக நம்ம பின் பாயிண்ட் பண்ண ஒரு லெவல். இங்கேருந்து மார்க்கெட் டவுன் வந்து. ஸோ ஓகே, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஓகே, நமக்கு மார்க்கெட் இப்போது எக்ஸாக்டாக லிக்விடேஷன் ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹைக் கொடுத்துருக்கு. ஸோ 1 second நம்ம வெயிட் பண்ணுறோம். மார்க்கெட் சப்போஸ் நம்ம பிளான் பண்ண முடியும் நம்ம டவுனுக்கு வெயிட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரேஞ்சஸில் ஒரு பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணுவோம். கரெக்டுங்களா? அப்படி தான் ஆப்வியஸ்லி வெயிட் பண்ணுவோம். ஏன்னா பிரேக் அவுட் நடந்தால் நமக்கு அடுத்த ஸ்பாட்டுக்கும் போகலாம். பட் இங்கே ஆல்ரெடி லிக்விடேஷன் ஸ்பாட் இருக்குது. அப்போ இங்கேருந்து மார்க்கெட் மேலேயும் போகலாம். ஸோ எனியோ வி ஹேவ் டு வெயிட். மார்க்கெட்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் ஏதாவது வந்தால் தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். இல்லை வித் ஒரு ஸ்மால் ஸ்டாப் லாஸஸோடு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கு மேலே நம்ம பெருசாக ட்ரை பண்ணுறது நம்மளோட கேபிட்டலை சீக்கிரமாக வைண்ட் அப் பண்ணிடும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு 10 ட்ரேடு எடுத்து வைண்ட் அப் பண்ணுறதுக்கும் ஒரே ட்ரேடு எடுத்து வைண்ட் அப் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரே ட்ரேட் நீங்கள் எடுத்து வைண்ட் அப் பண்ணிங்கன்னா உங்களால் லேர்னிங் பண்ணவே முடியாது. அதுவே நீங்கள் 10 ட்ரேடு எடுத்து உங்களோட கேபிட்டலுக்கு உங்களால் 10 ட்ரேடு தான் எடுக்க முடியும் அப்படின்னா 10 ட்ரேடுமே லாஸ் ஆனால் கூட நீங்கள் அதுலேருந்து லேர்ன் பண்ணியிருக்கலாம். அட்லீஸ்ட் உங்களால் நிறைய லெசன்ஸ் வந்து உங்களால் லேர்ன் பண்ணியிருக்க முடியும். அப்கமிங் டேஸில் உங்களோட கேபிட்டல்ஸை நீங்கள் மறுபடி டிப்ளாய் பண்ணிட்டு உள்ளே வரும்போது உங்களால் ஒரு நல்ல ட்ரேடராக வர முடியும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த செல்லிங் சைடில் இங்கே பார்க்குறீங்க ஒரு சின்னதாக ஒரு ஸ்வீப்பு நடந்துருச்சு. சரிங்களா? இப்போ மார்க்கெட்டில் என்ன நினைப்போம், ஓகே இது வந்து ஒரு பிரேக் அவுட் அப்படின்னு தான் நிறைய பேர் நினச்சி இந்த ஸ்பாட்லலாம் ஆர்டர் போடுவாங்க. ஆர்டர் போட்டுட்டு அவங்களோட ஸ்டாப் லாஸ் எங்கெல்லாம் இருக்கும்னு பாருங்கள். மோஸ்ட்லி ஸ்டாப் லாஸஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்துல குயிக் மூவ்மெண்ட்ஸ் வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா எல்லாரையும் ட்ராப் பண்ணணும். ஸோ இப்போ இந்த இடத்துல போயிட்டு செல்லர்ஸ் எல்லாரும் ஓடி போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக இந்த இடங்களில் ஏகப்பட்ட செல்லர்ஸ் உள்ளே வந்திருப்பாங்க. ஒன்ஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் மார்க்கெட்டை ட்ராப் பண்ணிவிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா லிக்விடிட்டி ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஹியூஜாக அடித்து நவுத்திட்டான். ஏன்னா அவனுக்கு போதுமான ஆர்டர்ஸ் கிடச்சிருச்சு. அவங்களோட ஸ்டாப் எல்லாம் எங்கெல்லாம் இருந்திருக்கும், இந்த ரேஞ்சிலலாம் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் ஹண்ட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு பாருங்கள். ஏன்னா அவனுக்கு போதுமான ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கும். அப்பா சிக்கனாண்டா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ட்ராப் பண்ணி அடித்து நவுத்தி மார்க்கெட்டை மேலே போய் முடிச்சிட்டானுங்க. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் தான் நமக்கு மோஸ்ட்லி நடக்கும். ஒரு இடத்துல நமக்கு பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா கிளியராக பிரேக் வரணும். இந்த மாதிரி ரிஜெக்ஷன் வந்துட்டாலே உஷாராக இருங்க. அது மோஸ்ட்லி நமக்கு ட்ராப்பாக அமையலாம். நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ என்ன பிளான் பண்ணாலும் ப்ராப்பராக பண்ணுங்கள். சப்போஸ் இந்த இடத்துல போய் செல் அடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இங்கேயே வச்சுக்கோங்க. பிகாஸ் அது ஒரு ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னா நமக்கு இங்கேருந்து என்ன ஆகும்னா மூவ் ஆக ஆரம்பிக்கும் இல்லைங்களா? பட் இந்த ஸ்பாட்டில் நமக்கு அது எதுவுமே நடக்கலை, மூவ் ஆகலை. நீங்கள் வச்சுருந்தா கூட ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ்லேயே எக்ஸிட் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஒன்ஸ் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்குது அப்படின்னா கூட நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம்னா ஓகே மார்க்கெட் வந்து நம்ம எல்லாரையும் ட்ராப் பண்ணுறான், அப்போ நம்ம மேலே இதுக்கு மேலே ஒரு க்ளோஸ் வச்சாலே நம்ம பை போயிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தால் இந்த கேண்டில்
ரேஞ்ச்லேயே போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், தாராளமாக ஒரு ஆர்டரை போட்டுட்டு சேம் ஸ்டாப் லாஸோட வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளானிங்கோடு போகிறீங்க அப்படின்னா ஒரு சைட் ஸ்டாப் லாஸ் அடித்தா கூட ஒரு சைடு உங்களை காப்பாற்றும். பட் நம்ம மக்கள் எந்த சைடு எடுத்தாலும் ஸ்டாப் லாஸ் தான் அடிக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி ரிப்பீட்டட் ட்ரேட்ஸை வந்து மோஸ்ட்லி சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஓகே, இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ 31st அக்டோபரில் நம்ம பார்க்கலாம். இப்போ 31st அக்டோபர் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக டே இங்கேருந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆன மார்க்கெட் நேராக மேலே போயிருக்கான். மேலே போயிட்டு டவுன் வந்துட்டு அந்த டேவே பார்த்தீங்கன்னா டவுனில் போய் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நமக்கு எக்ஸாக்டாக மார்க்கெட்டு ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ளாட் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆனது, டவுன் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ டவுன் வந்த மார்க்கெட் கூட ஆல்மோஸ்ட் எங்கன்னா ப்ரீவியஸ் டேவோடைய லிக்விடிட்டி ஸ்பாட்டு, ஏன்னா அது வரைக்கும் தான் நமக்கு மார்க்கெட் அங்கே தான் மேலே போயிருக்கான். ஸோ இந்த ரேஞ்சில் வந்துட்டு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கான். ப்ரீவியஸ்லி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரேஞ்ச் வரைக்குமே லிக்விடேஷன் இருக்குது, லிக்விடிட்டி ஸ்பாட் இருக்குது. ஸோ அந்த டேயில் நம்ம பார்க்கும்போது எக்ஸாக்டாக இதே ரேஞ்ச் தான் நமக்கு அங்கேயே ரிஜெக்ஷன் கொடுத்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா அடிச்சு நவுத்தி இங்கேருந்து மேலே போயிருக்கான். ஸோ செல்லிங் சைடோட லிக்விடிட்டி இந்த இடத்துல இருக்கிறது. இப்போ நமக்கு பையிங் சைடோட லிக்விடிட்டி ஸ்பாட் எங்கே அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். நம்மளோட ஸ்விங்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறப்போ நமக்கு இந்த இடத்துல இருக்குது. தென் மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து தான் என்ன இருக்குன்னா தார்மாரா மறுபடியும் டவுன் வந்திருக்கான். ஸோ இது ஒரு நமக்கு லிக்விடேஷனுக்கான பையிங் சைடோட லிக்விடிட்டி ஸ்பாட்டு. அப்போ இங்கெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மார்க் பண்ணி வைக்க போகிறோம் இல்லையா? ஸோ மார்க்கெட் இந்த ரேஞ்சிலேருந்து நமக்கு மேலே போகிறப்போ சேம் இப்போ நான் சொன்ன மாதிரி பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் 3 ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கான். ஸோ 3 ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனால் என்ன அர்த்தம், நமக்கு டவுன் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பிளானிங்கே பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் இந்த 3 கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டான் அப்படின்னா நம்ம தைரியமாக நம்மளுடைய ட்ரேட்ஸை யூட்டிலைஸ் பண்ணலாம் வித் ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் அண்டு டார்கெட்டை நம்ம எய்ம் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக வந்து நமக்கு அடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. இதில் அட்லீஸ்ட் நீங்கள் 50-50 அக்யூரேசி ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். ஏன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஸ்டாப் லாஸஸ் வந்து ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும், இல்லைனா ரொம்ப மைன்யூட்டாக கூட சின்ன ஸ்டாப் லாஸஸை கூட இருக்கலாம். ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் மார்க்கெட் ஓப்பனிங்க்கு முன்னாடியே பையிங் சைட் லிக்விடிட்டி எங்கே இருக்குது, செல்லிங் சைட் லிக்விடிட்டி எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபைன் பண்ணி வச்சுருங்க. ஆர் இன்ட்ராடேயில் உங்களுக்கு அந்த செஷனில் கரண்ட் டேயில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆனதையும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னாலே போதும். உங்களால் வந்து ஈஸியாக அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். கூடவே ஒரு ப்ரோ டிப், நீங்கள் பிவோட் இண்டிகேட்டர்ஸ் சிபிஆரெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் ஃபார் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறீங்க. முக்கியமாக நிஃப்டிலாம் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னால், இல்லை ஸ்டாக்ஸ்லையுமே அது மோஸ்ட்லி பொருந்தும். நீங்கள் இதெல்லாம் பண்ணும்போது பிவோட் இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணாலே போதும். ஏன்னா எக்ஸாக்டான ஒரு பின் பாயிண்ட் லெவல்ஸ் உங்களுக்கு மல்டிபிள் கன்ஃபர்மேஷன்ஸ் வரும். உங்களுக்கு எஸ்எம்சி கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் நீங்கள் கம்பைன் பண்ணும்போது உங்களுக்கு மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ஷன் மார்க்கெட்டிங் வந்து டேரெக்டாக நமக்கு ஸ்ட்ரெயிட் ஹை போகுது. இந்த இடத்துல நமக்கு பையிங் சைட் லிக்விடிட்டியும் இருக்குது. ப்ளஸ் இப்போ நான் இண்டிகேட்டர்ஸ் ஆன் பண்ணுறேன். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் எக்ஸாக்டாக நமக்கு சிபிஆர் ரேஞ்சுமே இருக்குது. ஸோ சிபிஆர் ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் ஒன்ஸ் அகெயின் யூ டர்ன் அடித்தான் அப்படின்னா நமக்கு அங்கேருந்து தாறுமாறாக மறுபடியும் டவுன் வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ப்ரீவியஸ் டேயில் பார்க்கும்போது நமக்கு இங்கே எக்ஸாக்டாக ஹியூஜ் ஒரு சப்ளை ரேஞ்சும் இருக்குது. அப்போ இந்த சப்ளை கிட்ட மார்க்கெட் வரப்போ என்ன பண்ணலாம், யூ டர்ன் அடிச்சும் டவுன் போகலாம். இவ்வளோ கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வெறும் லிக்விடிட்டியை மட்டுமே வச்சு ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம். கூட இந்த பிவோட் இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு எஸ்என்சி கான்செப்ட், இல்லை பேசிக்காக இருக்கக்கூடிய சப்ளை அண்ட் டிமாண்ட்ஸ் இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. எங்கேருந்தெல்லாம் மார்க்கெட்டு ட்ராப் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்றத பாருங்கள். இங்கேருந்து நமக்கு பையிங் சைட் லிக்விடிட்டி இருக்குது அப்படின்னும் போது டேரெக்டாக நமக்கு இந்த ரேஞ்ச் வரான், பிரேக் அவுட் கொடுக்குறான். இங்கே ஒரு 3 கேண்டில் வெயிட் பண்ணுறானான்னு பாருங்கள். ஒன்ஸ் இங்கே பிரேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டவுன் வருது அப்படின்னா கூச்சப்படாமல் நம்ம செல்லிங் சைட் போகிறது நல்லது. இல்லை மோஸ்ட்லி வந்து நமக்கு டார்கெட் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம பேஷன்ஸாக வெயிட் பண்ணுறோம். நமக்கு இங்கே செல்லிங் சைடோட லிக்விடேஷன் கிடச்சிருக்கு இல்லையா? இப்போ இந்த ரேஞ்சுக்கு வரும்போது மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு பிரேக் பண்ணியிருக்கான். பிரேக் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக 2 கேண்டில் தான் ஸ்டில் இந்த ஒரு ஹை இருக்குது. நமக்கு இங்கேருந்து பிரேக் பண்ணி வந்திருக்கான். இப்போ இன்டர்னல்லி நமக்கு பையிங் சைடோட லிக்விடேஷன் கிடைக்குது. ஸோ இதான் இன்டர்னல் ஸ்பாட்டு. இங்கேருந்து மார்க்கெட் 1 செகண்ட் டவுன் வந்திருக்கு. திரும்ப மேலே போகிற மார்க்கெட் எங்கே வரும்னா இதே இந்த பையிங் சைடு லிக்விடிட்டிக்கு தான் வரும். வந்ததுக்கப்புறம் பாருங்கள் ஒரு சின்ன ஸ்வீப் நடந்திருக்கு. இது நீங்கள் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஸ்டாப் லாஸ் கூட அடிக்கலாம். இந்த மாதிரி ஒன்ஸ் ஒரு ஸ்வீப் நடக்குது அப்படின்னால் நமக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரெட் கேண்டிலோ இல்லை இவ்வளோ தூரம் ஒரு ரெட் கேண்டில் ஒரு ஸ்வீப் அடிச்சுட்டு வரோம் அப்படின்னா நம்ம ஃபிக்ஸ் ஆகிடலாம். மார்க்கெட் வந்து அதே டைரெக்ஷனில் போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இது 1 செகண்ட் என்ன பண்ணும், திரும்ப மேலே அடிச்சுட்டும் வரலாம். ஸோ எனியோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதெல்லாம் இப்போ இந்த ரேஞ்சஸ்க்குள்ளே தான். எங்கேருந்து மார்க்கெட் யூ டர்ன் அடிக்குதோ இந்த ரேஞ்சஸ்க்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ஆர்டர்ஸை ஃபுல்ஃபில் பண்ண பார்க்கணும். நம்மளோட ஸ்டாப் லாஸ் இந்த கரண்ட் வீக்குக்கு மேலே நம்ம ஸ்டாப் லாஸை செட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு மோஸ்ட்லி ஸ்டாப் லாஸ் அடிக்காது.
இல்லைனா நமக்கு இந்த ரேஞ்ச் போனாலே என்ன பண்ணும், சின்ன சின்ன ஸ்டாப் லாஸஸ் வந்து அடிச்சிடும். நீங்கள் மோஸ்ட்லி நிஃப்டியை பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஆப்ஷன் ஷார்ட்டை பார்த்து ட்ரேட் பண்ணிங்கன்னா நிறைய இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸை வைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் லாஸ் ஈஸியாகவே அடிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஃபஸ்ட் இந்த சார்ட்ஸை பார்த்து ட்ரேட் பண்ண கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ஷன் ஷார்ட்டையும் கூட கம்பைன் பண்ணி பண்ணும்போது நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் வரும். சரி, ஓகே. இப்போ நமக்கு இங்கே வந்து இன்டர்னலுக்கான ஒரு பையிங் சைட் லிக்விடிட்டி இருக்குது. இப்போ இதை சின்னதாக நமக்கு ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் பாருங்கள் டேரெக்டாக டவுன் வந்துட்டா நமக்கு அந்த டேலே பார்க்குறோம், நம்ம அதோட ஸ்ட்ரென்த் என்னன்றதை பார்க்குறோம், ப்ரீவியஸ் டேயில் என்ன நடந்திருக்குன்றதை பார்க்குறோம். ப்ரீவியஸ் டேஸில் இருந்தே மார்க்கெட் நமக்கு கம்ப்ளீட்லி டவுன் ட்ரெண்ட். இங்கே எங்கேயுமே நமக்கு பெரிய லெவலுக்கு பேட்டர்ன் சேஞ்ச் ஆகி மார்க்கெட்டு எங்கேயுமே போகலை. ஸோ அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு நடக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஆளுங்க இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் லைன்லாம் போடுவாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி குள்ளே நடக்கும்போது ட்ரெண்ட் லைனை பெருசாக ரிலை பண்ணியிருக்க மாட்டேன். பட் உள்ளே போனால் ஈஸியான ப்ராஃபிட் டப்புன்னு மேக் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். அதுவும் உங்களுக்கு இந்த மாதிரி லிக்விடிட்டியெல்லாம் நீங்கள் ஸ்பாட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை ஈஸியாக நம்ம உள்ளே போயிட்டு, ஏன்னா ட்ராப் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஸோ அப்படி ஸ்வீப் நடந்து ட்ராப் நடக்கும்போது நமக்கு பெரிய லெவல் ப்ராஃபிட் இந்த ஒரு 2 கேண்டல்லே எடுத்துடலாம். ஏன்னா அந்த டேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் இந்த இடத்துல என்ட்ராகி இங்கேருந்து இவ்வளோ தூரம் பிடிச்சேன். ஸோ இதே மாதிரி ஓப்பனிங் மார்க்கெட்டில் நல்ல மூவ்ஸ் எல்லாம் வந்தால் ஈஸி ப்ராஃபிட்ஸை ஓப்பனிங் மார்க்கெட்லேயே மேக் பண்ண முடியும். பட் நீங்கள் வந்து ஒரு 5 to 15 minutes ஓரளவுக்கு கொஞ்சம் பேஷன்ஸாக வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெசிஷன் எடுங்க. ஏன்னா அந்த டைமில் தான் நமக்கு பெரிய லெவலுக்கு லாஸஸே வரும். இது வரைக்கும் நான் பெரிய லாஸஸ் மேக் பண்ண எல்லாமே வந்து அந்த டைமுக்குள்ளே மேக் பண்ணது தான். அதே நேரத்தில் ஈஸியான ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணதும் அதே நேரத்தில் பண்ணது தான். சரி, ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டே பார்க்குறோம். அடுத்த நாள் நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் நமக்கு என்ன ஆகுதுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு சின்ன பேட்டர்ன்ஸ் மட்டும் ஃபார்ம் ஆகிட்டு நமக்கு ஒரு பையிங் சைடு லிக்விடிட்டியை இப்போ இந்த இடத்துலேருந்து நமக்கு விட்டுட்டு போயிருக்கு. இதான் லிக்விடேஷன் ஸ்பாட்டு. இப்போ இந்த இடத்துல விட்டுட்டு போயிருக்கான். இங்கே இன்டர்னலி பார்த்தீங்கன்னா நமக்கு செல்லிங் சைடோடைய லிக்விடேஷனும் இருக்குது. இது வந்து இன்டர்னலி நடக்கக்கூடிய லெவல்ஸ், ஓகேங்களா. ஸோ அதனால தான் இந்த லெவல்ஸ் வந்தோடனே மார்க்கெட் மேலே போயிருக்கான். ஓகே. ஸோ அப்போ இந்த லிக்விடேஷன் ஸ்பாட்டையும் நம்ம மார்க் பண்ணி வைக்கணும். ஸோ இது வந்து செல்லிங் சைடு இன்டர்னலி, இது வந்து எக்ஸ்டர்னலி நமக்கு இன்ட்ராடேயில் இருக்குது. இப்போ இந்த ரேஞ்சை நமக்கு மார்க்கெட் எங்கேயாவது பிரேக் பண்ணுதான்னு பார்க்க போகிறோம். எஸ், obviously நமக்கு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்னா இந்த ரேஞ்செல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கான், திரும்ப ஒரு ரிஜெக்ஷன், மறுபடியும் பார்த்தீங்கன்னா பிரேக் கொடுத்துருக்கு. ஆஸ் பர் இன்ட்ராடே நமக்கு என்ன இருக்குன்னா மார்க்கெட்டு சஸ்டெயின் ஆகி போயிருக்கு. ப்ரீவியஸ் டேலேருந்து பார்க்குறப்ப நமக்கு கம்ப்ளீட்லி டவுன் ட்ரெண்ட். ஸோ எப்போ வேணாலும் நமக்கு சப்ளையில் ஃபார்ம் ஆகிட்டு மார்க்கெட்டு கம்ப்ளீட்டாக டவுன் வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. கூடவே நீங்கள் வந்து பிவோட் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னால் உங்களுக்கு தெரிந்துவிடும் மார்க்கெட்டு எக்ஸாக்டாக இந்த பிவோட்டு இல்லை இந்த லெவல் வந்ததுன்னா அங்கேருந்து டவுன் வரலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த டேவே வந்து நான் இது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், 25,830 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஸோ அதனால் ஒரு பெரிய ஃபால், அங்கேருந்து நான் ஸ்டாப் ஃபால். இதனால தான் நம்ம இன்ட்ராடேயில் பிவோட் இண்டிகேட்டர்ஸையும் கூட நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிற காரணமே அதுதான். ஸோ ஒன்ஸ் இங்கே நம்மளை எல்லாரையும் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கான், டவுன் வந்து விழுந்திருக்கான். எங்கேருந்து நமக்கு மார்க்கெட் டவுன் வந்ததோ அதே இடத்துல தான் என்ன நடக்கும், நமக்கு ஒன்ஸ் அகெயின் நமக்கான என்ட்ரிக்கான ஸ்பாட் கிடைக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த லெவல்லேருந்து இந்த லெவல் தான் நமக்கு என்னென்னா என்ட்ரிக்கான லெவல். ஸோ ஒன்ஸ் அகெயின் இங்கே கிடச்சிது அப்படின்னா நம்ம இங்கே தான் வந்து என்ட்ரி போகணும். நம்மளோட ஸ்டாப் லாஸ் இந்த ரேஞ்சில் இருக்கணும். நம்மளுடைய டார்கெட்டு இருக்கக்கூடிய இந்த ரேஞ்சஸில் வச்சுக்கலாம். ஆர் ப்ரீவியஸ்லி இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட் ரேஞ்சஸ்லையும் நம்ம வச்சோன்னா ஈஸியாகவே நம்மளால் ப்ராஃபிட்ஸை மேக் பண்ண முடியும். இது கற்றுக்க கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மேனுவலி போயிட்டு பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் மேனுவலி பேக் டெஸ்ட் பண்ணாமல் யாரோ வீடியோ போடுறாங்கன்னு சொல்லி அதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் கிடையக்கூடாது. யார் என்ன வீடியோ போட்டாலும் சரி, நானும் போடுறேன்னா யாரும் விதிவிலக்கெல்லாம் கிடையாது. நீங்கள் யாராக இருந்தாலும் ஒரு வீடியோ ஒருத்தர் பார்க்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் போயிட்டு மேனுவலி பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அது புரிகிற வரைக்கும் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியவே இல்லைன்னா அதை தயவு செய்து விட்டுருங்க, ஓகேவா. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயமும் புரியணும்னு கிடையாது. அதில் எல்லோரும் மாஸ்டர் ஆகணும்னு கிடையாது. உங்களுக்கு என்ன விஷயம் வருதோ நீங்கள் அதை கற்றுக்கிட்டு பண்ணாலே போதும். மார்க்கெட்டில் ஓரளவுக்கு சஸ்டெயின் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ட்ரேடிங்கே உங்களுக்கானது இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கோ நீங்கள் அதில் வந்து மாஸ்டர் பண்ண பாருங்கள். ஓகே, இப்போ மார்க்கெட் நமக்கு இந்த டேயில் பார்க்குறோம். ஆஸ் பர் இன்ட்ராடே நமக்கு என்ன நடக்குதுன்னா டேரெக்டாக டவுன் தான் வந்திருக்கான். ஸோ எங்கேயுமே பேட்டர்ன் சேஞ்சஸோ எதுவுமே கிடையாது. நமக்கு ப்ரீவியஸ் டேயில் பார்க்கும்போது இது வந்து இன்டர்னலி இருக்கக்கூடிய லெவல் தான், ஓகேங்களா. இது வந்து நமக்கு மேஜர் இடமும் கிடையாது. நமக்கு மேஜர் ஸ்பாட்டு இங்கே இந்த இடத்துல இருக்குது. கரெக்டாக செல்லிங் சைடோட லிக்விடேஷன் இந்த இடத்துல இருக்குது, ஓகேங்களா. ஸோ எஸ்எஸ்எல் செல்லிங் சைட் லிக்விடிட்டி. இப்போது இங்கேருந்து டவுன் வந்திருக்கு. நமக்கு பையிங் சைட் லிக்விடிட்டி இந்த ரேஞ்சில் இருக்குது, ப்ளஸ் இன்ட்ராடேயில் இங்கேயும் இருக்குது. இந்த ரேஞ்சில் பார்க்குறப்போ நமக்கு மார்க்கெட் இன்டர்னலி தான் பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ பையிங் சைட் லிக்விடிட்டி நமக்கு இன்டர்னலி இருக்குது. அப்போ நம்மளோட பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியை இதே ரேஞ்சில் தான் நம்ம எதிர்பார்க்கணும். இந்த ரேஞ்சில் எதிர்பார்த்தா ஸ்டாப் லாஸ் இந்த ரேஞ்சுக்கு மேலே பேஷன்ஸோடு நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டார்கெட் வரைக்கும் வரதுக்கான ப்ராபபிலிட்டி நிறையவே இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் ஒன்ஸ் அகெயின் மார்க்கெட் இந்த லெவலில் எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ தான் என்ன பண்ணும், ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டே வரும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் நமக்கு புல் மார்க்கெட்டே ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும்
மார்க்கெட்டு டவுன் சைடில் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் இருக்குது. பிகாஸ் இங்கே நமக்கு மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணியிருக்கு, இங்கே ஒரு சப்ளை ரேஞ்சை ஃபார்ம் பண்ணியிருக்கு, இது வந்து நான் ஸ்டாப்பாக நமக்கு டவுனும் வந்திருக்கான். இதுக்கு மேலே பெருசாக எங்கே லிக்விடேஷன் ஃபார்ம் ஆக போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரிய வரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம் எங்கெங்கே இருக்குது அப்படின்ட்டு. பேஷன்ஸோட வெயிட் பண்ணும்போது மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா இங்கேருந்து நமக்கு டவுன் வந்துட்டுருக்கான் இல்லையா. ஸோ அப்போது இங்கே தான் நமக்கு 1 செகண்ட் என்ன ஆகுதுன்னா பையிங் சைடோட ஒரு லிக்விடேஷன் ஸ்பாட் ஒன்று ஃபார்ம் ஆகுது. ஏன்னா ட்ரெண்டு கண்டினியூ ஆகணும்னா நமக்கு இதே ரேஞ்சிலேருந்து தான் கண்டினியூ ஆகணும். நமக்கு ட்ரெண்டு கண்டினியூ ஆகலை, ரிவர்சல் ஆகுது அப்படின்னா இந்த லெவலில் பிரேக் பண்ணணும். ப்ளஸ் இந்த லெவலில் நமக்கு பிரேக் பண்ணால் மட்டும் தான் புல் சைடோட ட்ரெண்டே வந்து ஃபார்ம் ஆகும். கரெக்டாக அது வரைக்கும் என்னென்னா நம்ம புட் சைடில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். எக்ஸாக்டாக அந்த ரேஞ்சு எங்கேருந்து நமக்கு பையிங் சைடோட லிக்விடேஷன் இருக்கோ இதெல்லாம் இன்டர்னலி அங்கே மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். அப்போ தான் வந்து ஒரு டீசெண்டான ரிட்டர்ன்ஸையும் எடுக்கலாம். நீங்கள் இந்த ரேஞ்சஸில் பார்க்கலாம். நான் ஸ்டாப்பாக நமக்கு என்ன இருக்குன்னா மார்க்கெட்டு டவுனும் வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த டேயில் நடந்த ட்ராப் பார்க்கலாம். 6th நவம்பர். ஏன்னா நிறைய பேர் இதெல்லாம் வந்து பண்ணியிருப்பீங்க, அதனால தான் நான் இவ்வளோ லென்த்தாக பொறுமையாக நிறைய டேஸை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கவர் பண்ணிட்டு வரேன். இல்லைனா இதெல்லாம் கவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் பேசிக்காக சொல்லிவிட்டு நான் அடுத்த வீடியோ போயிடுவேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குது, ஏன்னா இவ்வளோ பெருசாக இருக்குலாம் நினைக்க வேணாம். ஸோ கற்றுக்கணும்னு நினச்சா நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, இல்லைனா நிறைய பேர் பாதியிலே கூட போயிருக்கலாம். ஓகே, நமக்கு மார்க்கெட் என்ன இருக்குன்னா அடுத்த நாள் நமக்கு ஓப்பன் ஆகி இது எக்ஸாக்டாக ஒரு சப்ளை ரேஞ்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சிபிஆர் லெவலும் கூட அந்த ரேஞ்சஸில் இருக்குன்னா மார்க்கெட் தாறுமாறாக நமக்கு டவுன் வரதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ப்ரீவியஸ் டேவும் நமக்கு பையிங் சைடோட லிக்விடேஷன் இந்த இடத்துல இருந்து தான் என்ன இருக்குன்னா டவுன் வந்திருக்கு. அப்போ இந்த ரேஞ்சஸ்லாம் வந்ததுன்னா நம்ம தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி தான் நமக்கு மார்க்கெட் ஃபார்ம் ஆகி நான் ஸ்டாப்பாக டவுன் வந்திருக்கான் இல்லைங்களா. ஸோ இந்த ரேஞ்சஸ்லேருந்து டவுன் வந்தது. இப்போது இன்டர்னலி நமக்கு எங்கே ஃபார்ம் ஆக போகிறான்னு பார்க்கணும். இப்போ இன்டர்னல் ஸ்பாட்டை தான் நம்ம வெயிட் பண்ணுறோம். ஒன்ஸ் நம்ம ஸ்பாட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நம்மளுடைய இன்டர்னல் ஸ்பாட்டு. ஒன்ஸ் அகெயின் இப்போ நமக்கு செல்லிங் சைடு எங்கன்னா இங்கே இருக்குது. ஓகேங்களா. ஸோ செல்லிங் சைடு லிக்விடிட்டி இருக்குது. மார்க்கெட் 1 செகண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த ரேஞ்சு போகிறான், திரும்பவும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரானுங்க. இன்டர்னல் லிக்விடிட்டி நமக்கு ஓவரால் நார்மலாக இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். இந்த இடத்துல பையர்ஸோடைய மூவ்ஸ் இருக்குது. வந்ததுக்கப்புறம் ஒரு சடன் ஸ்வீப் கொடுத்து மார்க்கெட்டை மேலே எடுத்து விட்ருக்கானுங்க. எடுத்ததுக்கப்புறம் நிறைய பேர் போயிட்டு பையர்ஸ் ட்ராப் ஆவாங்க. இட்ஸ் கால் பையர்ஸ் ட்ராப்பு. மார்க்கெட்டுடைய லிக்விடேஷன் ட்ராப் இந்த இடத்துல நடந்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் எல்லாம் எங்கே போடுவாங்க, நம்ம மக்கள் இங்கே போய் ஆர்டர் எடுத்துருவாங்க இந்த ஸ்பாட்டில். இல்லை இந்த க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் சத்தியமாக எடுப்பாங்க. ஸ்டாப் லாஸஸ் இந்த க்ரீன் கேண்டலுக்கு கீழே வரைக்கும் நிறைய பேர் வைப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கும் கீழே இல்லைனா இந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட நிறைய பேர் வைப்பாங்க. ஏன்னா இதான் லோ. ஸோ அந்த லோ இருக்கட்டும், ஒரு சேஃபாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போயிட்டு வைப்பாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன இருக்குன்னு பாருங்கள். அடித்தா திரும்ப இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சஸ்டெயின் ஆனால் மறுபடியும் ஒரு 3 ரெட் கேண்டில் இந்த ரேஞ்சஸில் ஃபார்ம் ஆகிருக்கு. விச் இஸ் அ இண்டிகேஷன் நமக்கு மார்க்கெட் தாறுமாறாக கீழே விழப்போகுது அப்படின்ட்டு. ஸோ அதுலேருந்து நான் ஸ்டாப் டவுன் மறுபடியும் சஸ்டெயின் பண்ணிவிட்டு டவுன் தான் வந்திருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் இன்னொரு சில கன்ஃபர்மேஷன்ஸும் வச்சு பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் நமக்கு இன்ட்ராடே படி இங்கே ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு டவுன் வந்திருக்கானா, நமக்கு இந்த பேட்டர்னை டெஸ்ட்டே பண்ணலை, ரீடெஸ்ட் நடக்கவே இல்லை, நமக்கு சப்ளையை தொடவே இல்லை. இது எல்லாமே வந்து ஒரு இண்டிகேஷன். அப்போ இந்த லெவல்லாம் வந்தால் என்னது, நமக்கு 1 செகண்ட் நியூட்டன் அடிக்கலாம். நீங்கள் பிவோட் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிய வரும். ஆல்மோஸ்ட் இது வந்து பிவோட் லெவல் கிட்ட இருக்கும். கூட நீங்கள் கோரிலேஷனாக வந்து சென்செக்ஸோட சார்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவன் எக்ஸாக்டாக வந்து சிபிஆர் லெவலுக்குள்ளே வந்திருப்பான். இது வந்து உங்களுக்கு சிபிஆரில் ஜஸ்ட் மிஸ்ட்டில் போயிட்டு யூட்டன் அடிச்சிருப்பான். ஏன்னா இது வந்து நமக்கு அன்னையோட எக்ஸ்பைரி டே, சென்செக்ஸோட எக்ஸ்பைரி டே. அதனால் நிஃப்டியில் நமக்கு எக்ஸாக்டாக இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு திரும்பிடுச்சு. பட் சென்செக்ஸில் பக்காவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஒரே டைரக்ஷனில் சும்மா அப்படியே ஓடிட்டு இருந்தால் மார்க்கெட்டுன்றது வந்து ஒரு கான்செப்டை கற்றுக்கிட்டோன்னா நம்ம அதுலேயே ஃபுல்லாக போகிறது கிடையாது. நமக்கு மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கணும். அது எல்லாத்தையும் நம்ம ஒரே கோட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சாதான் நம்மளால் மோஸ்ட் ஆஃப் தி டேஸ் வந்து மார்க்கெட்டில் பிழைக்க முடியும். 100% ஆஃப் த ட்ரேட்ஸ் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. பட் மோஸ்ட்லி நம்மளால் மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு, நமக்கு மார்க்கெட்டில் ஒரு மேனிப்புலேஷன் நடந்திருக்கு. மேனிப்புலேட் பண்ணியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் ஸ்டாப்பாக டவுன் கொண்டு வந்திருக்கானுங்க. இன்டர்னலி நமக்கு ரெஸ்பெக்ட் இந்த இடத்துலலாம் பண்ணாலும் மார்க்கெட்டில் ஒரு மேனிப்புலேஷன் அடித்து அதுலேருந்து என்ன இருக்குன்னா டவுன் வந்திருக்கு. ஸோ இப்போ இங்கே நம்ம எங்கே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு புல் மார்க்கெட்டுக்குள்ளே போயிருக்கலாம் அப்படின்னால் இங்கே இருக்கக்கூடிய இது லிக்விடேஷன் ஸ்பாட்டு. ஓகேங்களா. இந்த லெவலை எப்போ பிரேக் பண்ணுதோ அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்னா ஓரளவுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி புல்லிஷ் பக்கமே இருந்திருக்கலாம். இல்லைனா நம்மளால் பெருசாக இருந்திருக்கவும் முடியாது. இல்லைனா மார்க்கெட்டிங் இருந்து என்ன பண்ணியிருக்கணும், ஒரு நல்ல புல்லிஷ் மூவ் கொடுத்துட்டு அடுத்த நாளோ இல்லை அன்னைக்கோ வந்து திரும்பவும் எப்போ நமக்கு இந்த ரேஞ்சஸ்க்குள்ளே வருதோ இல்லை இந்த ஸ்பாட்டில் நிற்கிதோ அப்போ என்ன பண்ணலாம்னா இன்டர்னலி இருக்கக்கூடிய செல்லிங் சைட் லிக்விடிட்டியை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு
அந்த ரேஞ்சஸ்க்குள்ளே நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், விச் ஆஸ் அ லோவர் ரிஸ்க் அண்ட் ஹை ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் சான்சஸ். புரியுதுங்களா? நீங்கள் எடுக்கிற நிறைய ட்ரேட் லாஸஸ் வரும். ஸோ அதை நினச்செல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு ட்ரேட் லாஸ் ஆச்சுனாலும் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் எடுத்த 10 ட்ரேடும் லாஸ் ஆச்சுனாலும் பெருசாக ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் ப்ராப்பராக ட்ரேட் பண்ணிங்களா இல்லையா அது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது வந்து சொல்லலாம், ப்ரோ இது வந்து இட்ஸ் அ டபிள்யூ பேட்டர்ன். அஃப்கோர்ஸ் வந்து சொல்லுவாங்க டபிள்யூ பேட்டர்ன், ட்ரிபிள் பாட்டம், டபுள் பாட்டம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க தான். அதனால் நான் எதுவும் மறுக்கலை. இது வந்து பிரேக் அவுட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ரீடெஸ்டிங் வச்சுக்கலாம். இங்கே என்ட்ராகி இங்கே ஸ்டாப் லாஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் தப்பே கிடையாது. இதை நீங்கள் ரெகுலராக இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் ஃபாலோ பண்ணி போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய மெத்தட் படி இது ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இன்னொருத்தர் ப்ராஃபிட் பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக உங்களை நீங்களே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதுவும் ஒரு விஷயம் இருக்குது. இங்கே பல விஷயங்களை நம்ம சொல்லி தரும் போது நம்ம மக்கள் வந்து ஓவராகவும் கன்ஃபியூஷன் ஆகிடுவாங்க. நீங்கள் என்ன பார்க்கணும், ஆஸ் பர் இன்ட்ராடே இல்லை ஆஸ் பர் சார்ட்டில் நமக்கு ஓவரால் ட்ரெண்ட் எப்படி போயிட்டுருக்குன்னு பார்க்கணும். அந்த ட்ரெண்டு நமக்கு மாறணும்னா எந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகணும்னு பார்க்கணும். நமக்கு ஓவரால் மார்க்கெட்டு ரீடெஸ்டிங் இந்த மாதிரி ஸ்பாட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில ஜோன்ஸை வந்து டெஸ்ட் பண்ணவே இல்லை அப்படின்னா அந்த ரேஞ்சஸ்க்கு வரும்போது நமக்கு மார்க்கெட் யூட்டர்ன் அடித்து போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி நிறையா இருக்குன்றதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற ஸ்டாப் லாஸை கம்ப்ரஸ் பண்ணி வைங்க. இப்போ இங்கே போய் என்ட்ரி எடுக்கிறீங்க இல்லை இந்த ரேஞ்சஸில் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இந்த ரேஞ்சஸ்குள்ளேயே இந்த கேண்டில் கீழே இருக்கணும். அப்போ தான் உங்களால் ஈஸியாக வந்து எக்ஸிட் ஆக முடியும். நீங்கள் மண் இவ்வளோ இடத்துல போய் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3000 ரூபாய் லாஸ் வர வேண்டிய இடத்துல அப்ராக்சிமேட்டாக என்ன ஆகும், 9000 லாஸுக்கு போயிடும். ஸோ அப்போ லாஸ் எந்த அளவுக்கு நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் இருக்குன்னு பாருங்கள், எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக எடுக்கிறீங்கன்னு பாருங்கள். ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம், லைவ்லலாம் வரும்போது நிறைய பேரை பார்த்துருக்கோம் எப்படிலாம் ட்ரேட் எடுப்பாங்க போவாங்க அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி லிக்விடிட்டி ரன் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஏன்னா மார்க்கெட்டில் நமக்கு கண்டினியூஷன் அதெல்லாம் இருக்கலாம் இல்லையா. ஸோ அதையும் நம்ம வந்து ஒரு எட்டு பார்த்துருவோம். அதனால தான் நான் இவ்வளோ டீட்டெயில்டாக பொறுமையாக பேஷன்ஸோடு பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த டேஸில் எடுத்துக்கலாமே. எக்ஸாக்ட்லி நவம்பர் 7லேருந்து நவம்பர் 11 வரைக்கும் நான் அப்படியே இந்த சார்ட்ஸை எடுத்திருக்கேன். நமக்கு ப்ரீவியஸ் டேஸை பார்க்கும்போது லிக்விடேஷன் செல்லிங் சைட் லிக்விடேட் வந்து இந்த இடத்துல நடந்திருக்கு. இங்கே தான் வந்து ஹியூஜ் ஸ்பைக் கொடுத்து நமக்கு மேலே போயிருக்கான். ஓகேங்களா? ஸோ செல்லிங் சைட் லிக்விடிட்டி இது தான் இந்த கரண்ட்லி இருக்கக்கூடிய இந்த ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டை பார்க்கும்போது. இப்போ ஆஸ் பர் இன்ட்ராடே நம்ம பேஷன்ஸோட வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட் நமக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல பேட்டர்ன்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகுறான். ஸோ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு டவுன் வரும்போதே நமக்கு என்னென்னா பையிங் சைடோடைய லிக்விடேஷன் ஸ்பாட்டு நமக்கு கிடச்சிரும். இந்த ஸ்பாட்ஸில் நமக்கு கிடச்சிருது. இங்கேருந்து டவுன் வரான். ஸோ 1 செகண்ட் இன்டர்னலி நமக்கு இங்கே இருந்தால் என்ன ஆகுதுன்னா செல்லிங் சைடோட லிக்விடேஷன் ஸ்பாட் இருக்குது. அப்போ இந்த ரேஞ்சுக்கு வந்தால் நம்ம என்ன பண்ணணும், கூச்சப்படாமல் ஒரு பை சைடில் போகலாம், தப்பு கிடையாது. ஏன்னா ப்ராப்பரான இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்வீப் மட்டும் நடந்துட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பிகாஸ் மார்க்கெட் இங்கேருந்து டவுன் வந்தால் என்ன பண்ணும், திரும்பவும் இந்த ரேஞ்சஸில் போய் டெஸ்ட் பண்ணிட்டு தான் நமக்கு டவுன் வரணும் இல்லையா. ஏன்னா அங்கே தான் நமக்கு பையிங் சைட் லிக்விடிட்டி இருந்திருக்கு, இங்கே தான் நமக்கு ஃபார்ம் ஆகி டவுன் வந்திருக்கான். அப்படின்னும் போது இந்த ரேஞ்சஸ்க்குள்ளே தான் நமக்கு மார்க்கெட் என்ன ஆகும்னா டெஸ்ட் பண்ணிவிட்டு 1 செகண்ட் டவுன் வரணும். ஸோ கரெக்டாக இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சில் நமக்கு தொட்டுட்டு டவுன் வரலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் நீங்கள் 1 மினிட்டோ இல்லை 5 மினிட்டோ பார்த்துட்டு நீங்கள் எல்லாம் என்ட்ரு ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. டார்கெட்டை எங்கேருந்து உங்களுக்கு ஸ்வீப் ஆச்சோ அதே இடத்துல நீங்கள் என்ன பண்ணலான்னா தாராளமாக ஃபிக்ஸ் பண்ணலாம். டார்கெட் உங்களுக்கு அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இதெல்லாம் வந்து சேஃப் லெவல் ஆஃப் டார்கெட்ஸ். இதில் வந்து ஆஸ் பர் இன்ட்ராடே மேபி அந்த டே கண்டினியூ ஆகிருந்தால் நமக்கு டேரெக்டாக கூட போயிருக்கலாம். பட் இது இப்படியே தான் நமக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டேவும் அதே தான். இந்த டேயில் நமக்கு தாறுமாறாக நேராக விழுந்து விட்டது. ஸோ நமக்கு தெரியாது எடுத்த உடனே அந்த 5 மினிட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும், எந்த அளவுக்கு போகும் அப்படின்ட்டு. பட் நம்ம தான் வந்து ரெடியாக இருக்கணும். மார்க்கெட்டு எங்கேருந்து நமக்கு யூட்டர்ன் அடிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டிலாம் இருக்குது அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் பார்த்துட்டோம் அப்படின்னா புரிஞ்சிடும். ஸ்டார்டிங் உடனே ஐடென்டிஃபை பண்ண முடியலனாலும் மார்க்கெட்டை கொஞ்சம் ரன் பண்ண விட்டீங்க, அது மாதிரி ரன் ஆகுது அப்படின்னா பொறுமையாக வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? எல்லாமே நம்ம கண்ணுக்கு உடனே மாட்டாது. சில இடத்துல சில டைம் எடுத்து தான் நம்ம அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்க்கெட்டுக்கிட்ட ஈகோலாம் காட்டாதீங்க, அதுக்கிட்ட ஈகோ காட்டினாலும் வேலைக்கு ஆகாது. ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டே பாருங்கள். நமக்கு ப்ரீவியஸ்லி எங்கேருந்து மார்க்கெட் டவுன் ஆகிருக்கு, இந்த ரேஞ்சில் இருந்து தான் டவுன் ஆகிருக்கானா. ஸோ நமக்கு பையிங் சைட் லிக்விடிட்டி இந்த ஸ்பாட்டில் இருக்கான், இந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்குது நமக்கு. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டே, அதாவது இன்ட்ராடேவோடைய அந்த சப்ளை ரேஞ்சே நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிட்டான். ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்தே நான் ஸ்டாப் ஃபால். ஸோ நான் ஸ்டாப் ஃபால் ஆனவன் இது வந்து ப்ரீவியஸ் டேவோட மூவ்ஸை அப்படியே கண்டினியூ பண்ணுது, வேறு எதுவும் கிடையாது. ஸோ அந்த ப்ரீவியஸ் டேவோட மூவை நமக்கு அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு தாறுமாறாக மார்க்கெட் டவுன் விழுந்ததுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பாருங்கள், நமக்கு மேனிப்புலேஷன் நடந்திருக்கு. ஸோ டவுன் வந்த மார்க்கெட்டு இங்கேருந்து நமக்கு மேலே போயிருக்கான். திரும்ப டவுன் வரும்போது இதுதான் நமக்கு பையிங் சைடோட லிக்விடிட்டி ஸ்பாட் கிடைச்சிடுச்சு. அப்போ இதே ரேஞ்சுக்கு வந்து நம்ம ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ண போகிறோம். 1 மினிட்லேயே பார்த்துட்டு டப்புன்னு உள்ள ஓடலாம். நமக்கு ஸ்டாப் லாஸு இந்த கேண்டலுக்கு மேலே இருக்க போகுது. பேஷன்ஸோட வெயிட் பண்ணால் இங்கேயே நம்ம இன்ட்ராடே டார்கெட்டு
ஹிட்டு, இதான் சேஃப் லெவல் டார்கெட்டும் கூட. ஆர் ப்ரீவியஸ்லி இருக்கக்கூடிய ஜோன்ஸில் நம்ம எக்ஸிட் பண்ணலாம். நமக்கு ஆல்ரெடி இங்கே தான் வந்து செல்லிங் சைடோட லிக்விடேஷன் ஸ்பாட்டுமே இருக்குது. சப்போஸ் இந்த ரேஞ்சில் நமக்கு S2வும் இருக்கும். பட் S2 அடிக்காமலே மார்க்கெட் என்ன பண்ணிச்சுன்னா யூட்டன் அடிக்குது. இந்த ஸ்பாட் வந்ததுக்கப்புறம் ஏன் இது நடக்குது அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ நான் அப்படியே உங்களுக்கு பிவோட்டை காட்டுறேன். ஸோ நமக்கு S2 இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. ஆனால் S2க்கு மார்க்கெட் வரவே இல்லை. வராமலேயே நிற்கிறான் அப்படின்னா நீங்கள் அப்போ ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்கன்றது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அது மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கும் தெரிய வரும். ஓகே, நம்ம அப்போ இந்த ஸ்பாட்டை வந்து பார்க்காம விட்டுட்டோம். அப்போ என்னென்னு பார்த்தா ப்ரீவியஸ்லி நமக்கு செல்லிங் சைடோட லிக்விடிட்டி இருக்குது. நமக்கு ப்ரீவியஸ் டேவோடைய இந்த இடத்துலேருந்து பிரேக் கொடுத்து மார்க்கெட் போயிருக்கான். அப்படின்னும் போது இவ்வளோ கன்ஃபர்மேஷன் இருக்கான். ஓகே, அப்போ இந்த ரேஞ்சில் ஒரு ஹிண்ட் கொடுத்துருச்சு மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்ட்டு. கொஞ்ச நேரம் பேஷன்ஸாக வெயிட் பண்ணால் ஏதாவது பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதா என்ன ஆகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டா நம்ம அந்த டைரெக்ஷன்லேயே ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் என்ன இருக்குது, இங்கேருந்து பிரேக் பண்ணி தான் இந்த இன்டர்னலோட செல்லிங் சைட் லிக்விடிட்டியை பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் டவுன் வந்திருக்கு. இதை யாரும் கவனிக்கல அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட்டோட மேனிப்புலேஷன் நடந்திருக்கும். ஸ்டாப் லாஸஸ் அன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. மார்க்கெட்டு யூட்டன் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருந்திருக்கும் இல்லையா? இப்போ நமக்கு தேவை ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ செல்லிங் சைட் லிக்விடிட்டியை பிரேக் பண்ணி டவுன் வந்ததுனால மார்க்கெட் இந்த இடத்துலேருந்தே டவுன் வந்திருக்கு. திரும்ப வந்தது ஃப்ரெஷ் லோவை நமக்கு க்ரியேட் பண்ணலை, லோவர் லோவை க்ரியேட் பண்ணலை. பிகாஸ் இது வந்து டவுன் ஆன மார்க்கெட்டில் நமக்கு லோவர் லோஸ் க்ரியேட் பண்ணால் தான் அந்த ட்ரெண்ட் அப்படியே வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஆர் அட்லீஸ்ட் நமக்கு ஈக்குவல் லோஸ் வந்துட்டாவது மார்க்கெட் நின்னாவது பரவாயில்ல. ஸோ இந்த இடத்துல நமக்கு அது நடக்கவில்லை. அதுக்கு பதிலாக மார்க்கெட்டிங் வந்து யூட்டர்ன் அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். இந்த கேண்டிலே வந்து ஒரு இண்டிகேஷன் தான் நமக்கு இங்கே வந்து மேலே போகிறதுக்கு. பட் எனிஹவ் இந்த ரேஞ்சை நமக்கு பிரேக் தாண்டி க்ளோஸ் வைக்கணும். ஏன்னா இங்கே தான் ப்ரீவியஸ்லி நமக்கு செல்லிங் சைடோடைய இன்டர்னல் லிக்விடிட்டி ஸ்பாட் இருந்திருக்கு. அப்போ இந்த ரேஞ்சை தாண்டதுக்கு அப்புறமே மார்க்கெட் என்ன பண்ணலாம், ஒரு புல்லிஷ் மூவாக போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ அப்போ இந்த ஸ்பாட்டில் தான் நம்மளோட ஆர்டர்ஸ் இருக்க போது. ஸ்டாப் லாஸ் விச் வில் பி வெரி மினிமல். இங்கே வந்து நம்ம சின்னதாக ஃபோக்கஸ் பண்ணால் கூட இன்ட்ராடே டார்கெட்டாக இங்கேயே போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், ப்ராஃபிட்ஸை நம்மளால் புக் பண்ண முடியும். ஒன்ஸ் இந்த ரேஞ்சஸில் நீங்கள் புக் பண்ணிட்டா கூட இங்கே நடக்கக்கூடிய பேட்டர்னை வச்சு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் மார்க்கெட் ஒன்ஸ் அகேன் மேலே போக போதா இல்லையா. இது மட்டும் இல்லாமல் கூட இன்னும் ஒரு விஷயமும் இருக்குது. அதை நான் வந்து அடுத்த அப்கமிங் வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் டீட்டெயில்டாக சில விஷயங்களை நான் கவர் பண்ணுறேன் அப்கமிங் கான்செப்டில். ஓகே, ஸோ இப்போ இதை பிரேக் பண்ணி போனதுக்கப்புறம் நம்ம தாராளமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். நமக்கு இன்டர்னல் லிக்விடேஷன் ஸ்பாட் இந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ இந்த லெவலில் நமக்கு பிரேக் பண்ணிச்சு, ஏன்னா ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய லெவல் பிரேக் இல்லையா. அப்போ இந்த லெவல்லையும் நமக்கு பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா தம்பி என்ன பண்ண போகிறாருன்னா மேலே போக போகிறாருன்னு அர்த்தம். இதுக்கு கூட உங்களுக்கு சில கன்ஃபர்மேஷன்ஸும் கிடைக்கும். நீங்கள் இண்டிகேட்டரை அப்படியே ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ப்ரீவியஸ் டேவோடைய லோ இந்த ஸ்பாட்டில் இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் டேவோடைய லோ ப்ளஸ் S1 லெவலு. அப்போ S1க்கு மேலே போகிறான் அப்படின்னாலே மார்க்கெட் என்ன ஆகும், யூட்டர்ன் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி தான் நமக்கு நிறையவே இருக்குது. ஆக்சுவலாக நான் அந்த டேயில் வந்து பேட்டர்ன் ட்ராப் பண்ணும்போது கூட இங்கேருந்து டவுன் வந்துட்டு நான் S1 வரைக்கும் தான் ஒரு சில பேட்டர்னை வந்து ட்ராப் பண்ணி வச்சுருந்தேன். இல்லைனா நமக்கு இந்த ரேஞ்சஸில் இங்கேருந்து டவுன் வரலாம் அப்படின்னு பார்த்தோம் நமக்கு. பட் மார்க்கெட்டோட பேட்டர்ன் என்னமோ நான் வரைஞ்சதை அப்படியே கொஞ்சம் கீழே வரைக்கும் வந்துட்டு டைரெக்டாக போயிட்டான். ஒரு பெரிய லெவலுக்கு ரேட் டெஸ்டிங் நமக்கு எக்ஸாக்டாக பெருசாக நடக்கல. பட் ஒரு ஹியூட்டர்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஓகே, இதெல்லாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி, ஏன்னா எக்ஸ்பைரி டேன்றதுனால என்ன வேணாலும் நடக்கும். அந்த கான்செப்ட் படி நமக்கு எக்ஸாக்டாக பிரேக் பண்ணி நான் எதிர்பார்க்காத லெவலுக்கும் மார்க்கெட் போயிடுச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே இந்த லெவல் தான், அதையும் தாண்டி மார்க்கெட் சூப்பராக போயிருக்கு. ஓகே, எனியோ அப்போ நமக்கு தேவை இந்த பையிங் சைட் லிக்விடிட்டியை பிரேக் பண்ணுதான்னு பார்க்க போகிறோம். இங்கிருந்தும் பார்க்குறோம் நான் ஸ்டாப் பையிங் ட்ரெண்டு. ஸோ கீழேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய லெவலுக்கு ரிஜெக்ஷன்ஸோ எதுவுமே வரல. இங்கெல்லாம் வந்து அப்வியஸ்லி ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ஏன்னா அங்கே நம்மள மாதிரி நிறைய பேர் போயிட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. அவங்களோட வித்தை தான் இது. அதனால தான் சின்ன ரிஜெக்ஷன் இது வரைக்கும் மட்டும் நமக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகேன் பையிங் ப்ரெஷர். ஸோ இதோட இண்டிகேஷன் என்ன அப்படின்னா மார்க்கெட்டிங் வந்து நமக்கு மேலே போகிறதுனா பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். அப்போ இந்த ரேஞ்சஸ்க்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு பையர்ஸோட மொமெண்டம் நம்ம பார்த்துட்டு என்ன பண்ணலாம், பையிங் சைடில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டிக் பண்ணிக்கிட்டாலே போதும். மார்க்கெட் நான் ஸ்டாப்பாக மேலே கூடவே பிவோட் லெவலையும் தாண்டுது. பிவோட் வந்து நமக்கு நேரோவாக இருக்குது, விச் இஸ் வெரி குட். இங்கே நீங்கள் பார்க்கலாம், இதான் பிவோட் லெவல், சிபிஆர் லெவலு. ஸோ அந்த லெவலில் வந்து நமக்கு நேரோவாக இருந்திருக்கு. அப்படின்னும் போது அதை சாலிடாக பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. ஓகேங்களா? நான் ஸ்டாப் பிரேக், மார்க்கெட் பெருசாக எங்கேயும் போக விரும்பல அப்படின்னும் போது கண்டினியூவும் ஆயிடுச்சு. சப்போஸ் இந்த இடத்துக்கு வந்தது இங்கேயே நமக்கு அடுத்த கிரெட் கேண்டில் இவ்வளோ தூரம் ஃபார்ம் ஆகிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மேபி நமக்கு வேறு பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கலாம், மார்க்கெட் யூட்டன் அடிச்சிருக்கலாம். இந்த கேண்டில்ஸே நமக்கு ஃபார்ம் ஆகலை, இதுக்கு பதிலாக ரெட் கேண்டில் ரிஜெக்ஷனு ரெட்டு அப்படின்னு ஃபார்ம் ஆச்சுன்னா நமக்கு இந்த ரேஞ்சஸ்லேருந்து டவுன் வந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா பையர்ஸோடைய மொமெண்டம் கிடச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் அதான் நான் அப்கமிங் வீடியோவில் கவர் பண்ண போகிறேன் இல்லையா, அதையும் நான் உங்களுக்கு காட்டிட்டேன் அப்படின்னா
இப்போ சிபிஆர் மட்டும் இல்லாமல் அந்த விஷயத்தை நான் கவர் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே டீட்டெயிலாக சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். இது தெரியாமல் இவ்வளோ நாள் இருந்துட்டோமே அப்படின்ற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதையும் நான் கவர் பண்ணிடுறேன். ஓகே, வீடியோ எதுவும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேரம் போயிடுச்சு. லைக் பண்ணாமல் இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு டீட்டெயில்டான வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். பாய்.